அனுபவம் குறைவானவர். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க ஆட்சி இந்த ஆட்சி. நிச்சயமாக எனக்கு அனுபவம் குறைவு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எதில் அனுபவம் குறைவு அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் குறைவு, கோயிலில் முறைகேடுகள் செய்கிறதுல எனக்கு அனுபவம் குறைவு, கோயிலில் வந்து நிர்வாகத்தை சீர்கேடை உண்டாக்குறதுல எனக்கு அனுபவம் குறைவு. இதிலெல்லாம் உண்மையிலேயே எனக்கு அனுபவம் குறைவு தான். அந்த அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. பார்க்கலாம் இவரோட எஃபெக்ட் ஒரு வருஷம் போட்டு காட்டும் என்னான்ட்டு. ஒன்றுமில்லை, அதிகாரிகளை மிரட்டுவது, வந்தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது, இதை ஒன்றிதான் கையிலே வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சியுடைய சாதனைகள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம், கடந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை புத்தகங்களை. அதை ஒரு புறம் ஒரு கணம் அவர் திருப்பி பார்த்தாலே 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய மக்கள் பணிகளை 5 ஆண்டு நிறைவேற்றிய ஆட்சி கடந்த திராவிட மாடல் ஆட்சி. அதாவது ஒரு வேலையை வந்து எப்படி செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் செய்யணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து அதிகாரிகளுக்கு சொல்கிறதும், அந்த வேலையை வந்து அதிகாரிகளை புஷ் பண்ணி விரைவாக செய்ய வைக்கிறதுமே மிரட்டல் அப்படின்னா, அப்போ உண்மையான மிரட்டல்லாம் என்னன்றது எனக்கு புரியல. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுகிறோன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அதில் எவ்வளோ சீக்கிரம் முடிவுகள் எடுக்கிறோன்றது அந்த டிசிஷன் மேக்கிங் எங்ககிட்ட இருக்குது. அதனால் உடனடியாக நாங்கள் அந்த பணிகளை செய்கிறோம். அதற்கு பேர் எடுத்தோம் கவிழ்த்தோன்னா அது வந்து அவர் தான் சொல்லணும். தூங்கிக் கொண்டிருந்தீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் தூக்கத்தை கலைத்து முழுவதுமாக களத்தில் நின்றதால் தான் 9,000 கோடிக்கு மேலான இந்து சமய அறநிலையத்துடைய சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக 2021 அந்த பத்திரப்பதிவுலாம் நடந்த உடனே காவல்துறையில் வந்து புகார் இருந்துச்சு. அந்த காவல்துறை புகார் மீது வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஏன் தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்றத நீங்கள் அவர்கிட்டயே திரும்ப போய் கேட்கணும். இப்போ நம்ம ஆட்சி வந்த உடனே தான் திரும்பவும் அந்த புகாரை மேற்கோள் காட்டி இன்னொரு புகாரை கொடுத்து 19 பேரை கைது பண்ணியிருக்கோம். ஏன் 5 வருஷம் கைது பண்ணலை? கைது பண்ணாமல் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? சாரி, வேடிக்கை பார்க்க முடியாது, ஏன்னா தூங்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பொறுத்தளவில் அன்றைக்கு அந்த மாவட்டத்துறை அமைச்சராக இருந்த அருமையனன் KN நேரு அவர்களும் நானும் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்தோம். அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற அந்த சேதாரத்திற்கு பிறகு நவம்பர் மாதத்திலேயே அதற்குண்டான அனுமதியை தனியார் ஒருவர் ஜெயபால் என்றவர் அதை 1.25 கோடியில் புதுப்பித்து தருவதற்கு அனுமதி கேட்டார். ஒரே மாதத்தில் அனுமதி வழங்கினோம். அனுமதி கொடுத்தா மட்டும் போதாது, பேப்பரில் வந்து சைன் பண்ணி அனுமதி கொடுத்துட்டா மட்டும் போதாது. அந்த வேலை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த வேலை முடிவடையுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கோபுரத்தினால என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அந்த ஒர்க் நடக்கிறதுனால அப்படின்றத பார்க்கணும். 3 வருஷமாக அந்த கோபுரத்தினுடைய பணி நடக்கிறதுனால அந்த பகுதியில் அந்த கோபுரத்துக்கு அடியில் ஒரு சாலை ஒன்று போகும். அந்த சாலையில் போகிற பொதுமக்கள் வந்து அந்த சாலையை கூட பயன்படுத்த முடியாமல், பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கும்போது 3 வருஷமாக ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? அந்த பணியை ஏன் விரைவாக முடிக்கலை? இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. அறகுறையாக இருக்காரு, உண்மையிலேயே அறகுறையாக தான் இருக்கிறேன். எதில் அறகுறையாக இருக்கிறேன்னா, இன்னும் வந்து முழுமையாக இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய கோயில்களில் இவங்க பண்ண முறைகேடுகள் எனக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குது. இவங்க பண்ண ஊழல்கள் எனக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குது. இவங்க எப்படியெல்லாம் கோயில் பேரை வைத்து மக்களை ஏமாத்திருந்தாங்க அப்படின்றது எனக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குது. முழுமையாக தெரிஞ்ச உடனே அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல தயாராகிடணும்.